மக்களை இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா சில விஷயத்தை நான் உடச்சி பேசணும்னு நினைக்கிறேன். பேசக்கூடிய நபர்கள், எழுதக்கூடிய நபர்கள், அது மட்டும் இல்லாமல் களத்தில் செயல்படக்கூடிய நபர்கள் அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடிகளை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கம் கொடுக்குது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று ராஜ்மோகனுக்கு நடக்கிற விஷயங்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆதோஜனா அவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் செத்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தியை பார்த்தீங்கன்னா பரப்பிட்டு இருக்காங்க. டிஎம்கே ஐடிவிங்கில் அவர் ஒரு நேர்காணல் கொடுத்தாரு. அந்த நேர்காணலை எதிர்கொள்ள முடியாமல் அந்த நேர்காணலுக்குள்ள என்னென்னமாய் வேலைகள் அத்தனையுமே பார்க்கணுமோ அத்தனை வேலையும் பார்த்து அப்படி ஒரு வேலையை அவர் பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதோஜனாவை கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்க இந்த ஆடும் அரசாங்கம். அவர் கேட்குற கேள்விகளை பார்த்தீங்கன்னா பெருசாக எதிர்கொள்ள முடியல. எங்களைப் போல பேசக்கூடிய, எழுதக்கூடிய, களத்தில் வேலை செய்யக்கூடிய தோழர்கள் அத்தனை பேருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை நான் இந்த வீடியோவில் ஆழமாக தெளிவாக பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். எத்தனை நாள் தான் மறைச்சு வைக்கிறது, கேமரா முன்னாடி காட்டக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஆழமாக தெளிவாக பேசிடலாம். ஏன்னா எல்லா தகவலும் உங்களுக்கு வந்து சேர்ந்தால் மட்டும்தான் நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த பேசிக்கான அவேர்னஸ் உங்களுக்கு வரும். அதை தான் இந்த வீடியோவில் நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, நான் முதல்ல யாரை பற்றி பேச போகிறேன்னா ராஜ்மோகனுக்கு நடக்கிற விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு பேச போகிறேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு போராட்டம் நடத்தினோம் லாக்அப் டெத்தில். அந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஐடிவிங்கால் நிறைய விமர்சனம் செய்யப்பட்டுச்சு. அந்த விமர்சனங்கள் அத்தனையுமே ஒரு சேர எடுத்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நேர்காணல் ஒன்று பார்த்தீங்கன்னா ராஜ்மோகனை கூப்பிட்டுருக்காரு. ராஜ்மோகனை எதுக்கும் பயந்தவர் கிடையாதுல்ல, அவரும் பார்த்தீங்கன்னா அந்த நேர்காணலில் கலந்துக்கிட்டு அந்த நேர்காணலை மிக நேர்த்தியாக கொண்டு போய் அந்த நேர்காணலை முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டார். அந்த நேர்காணலில் ராஜ்மோகனை பேசின விஷயத்தை இவங்களால் தாங்கிக் கொள்ள முடியல. குறிப்பாக சொல்லப்போனால் முதல் முறை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்துவார் அவர். அந்த வார்த்தை யோசிச்சு பார்த்தா கரெக்டு தானப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். அந்த வார்த்தையை நமக்கு அறிவு பண்ணது ராஜ்மோகன் தானே. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் அத்தனை பேருமே அரசியல் படுத்துறதுல ராஜ்மோகனோட பங்களிப்பு ரொம்ப ஆழமானது. இந்த மனுஷன் ரொம்ப அதிகமாக பேசுகிறாயா, இந்த மனுஷனுக்கு உளவியல் தாக்குதல் ஏதாவது போட்டால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த 48 நிமிஷம் நேர்காணலானது ரொம்ப திட்டமிட்ட நேர்காணல். அந்த நேர்காணலில் பார்த்தீங்கன்னா அந்த நேர்காணல் எடுத்த அந்த தினேஷ் அப்படிங்கிற நபர் பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே ஐடிவிங் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்டேருந்து கொஸ்டின் வாங்கி அந்த நேர்காணல் கேட்ட மாதிரி இருக்கும். ஒரு நேர்காணல்னா எப்படி எடுப்பாங்கன்னா, முதல்ல நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அந்த போராட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த போராட்டத்தில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சிங்க, என்ன விஷயங்களை எதிர்கொண்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த போராட்டம் சார்ந்த விமர்சனத்தை முன் வச்சு அந்த நேர்காணல் முடிச்சிருந்தாருன்னா அது ரொம்ப நியாயமான நேர்காணலாக இருந்திருக்கும். ஆனால் அந்த நேர்காணல் அப்படி இல்லை. அவர் என்னென்ன பேசினாரோ, எப்படிலாம் மடைமாற்றுறாங்களோ அந்த கொஸ்டின் அத்தனையுமே எடுத்து வந்து அவர் முன்னாடி கேட்குறாங்க. அந்த நேர்காணலில் ராஜ்மோகனை எதிர்கொண்டு பேசின விதம் பார்த்தீங்கன்னா என்னை போன்ற நபர்கள் அத்தனை பேருக்கும் பெரிய பாடம். எப்படி பேசணும், எவ்வளவு நிதானமாக பேசணும், எந்த மாதிரி கேள்வியை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த கேள்விக்கு கோவப்படணும், எந்த கேள்விக்கு மாற்று கருத்து வைக்கணும், எந்த கேள்வியை எப்படி மடக்கணும், எங்கள் அண்ணன் எனக்கு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்துருக்காங்க ராஜ்மோகன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். திரும்பி பார்த்தா டிஎம்கே ஐடிவிங்லேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரோல் பண்ணுறாங்க இந்த நேர்காணலில். அதாவது பார்த்தீங்கன்னா 3 மேட்டர் தான், அதில் வேறு எதுவும் எடுத்து இவங்க பெருசாலாம் ட்ரோல் பண்ணல, பெருசாலாம் கண்டுபிடிக்கல. அந்த 3 விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நேரடியாக விமர்சனம் பண்ணல, மடைமாற்றி விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த நேர்காணலில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க, அஜித் குமாருக்கும் சேர்த்து எங்கள் தலைவர் தான் போராடுறார் அப்படின்னு சொல்லி ஒரு மேடையில் பேசுகிறீங்களே, இது சரியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. அதற்கு ராஜ்மோகனே அங்கேயே ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுக்குறாங்க. நான் முதல்ல அஜித் குமார் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எத்தனை வார்த்தைகளை பயன்படுத்தினேன்னு பாருங்கள். எந்த ஊரில் பிறந்த பையங்கிறத பேசினேன், எந்த இடத்துல வேலை பார்த்த பையங்கிறத பேசினேன், இது எல்லாத்தையும் பேசிட்டு இந்த அஜித் குமாருக்கும் எங்கள் தலைவர் தான் துணை நிற்கிறான்னு சொல்லி இறந்து போன அஜித் குமாரை தான் நான் சொன்னேன். நீங்கள் தலை அஜித்தோட இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா இது சரியாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அடுத்தடுத்து பேசிகிட்டே இருக்கும்போது பேராங்க முக்கியம், அது ரஜினிகாந்தா இருந்தாலும் எங்கள் தலைவர் போராடி இருப்பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதாவது இங்கே பாருங்கள், அஜித் ரஜினின்னு சொல்லி தன்னுடைய தொழில் போட்டி, அதாவது விஜய் அண்ணாவோட தொழில் போட்டியில் இவங்க 2 பேர் இருக்காங்களாம். இவங்க 2 பேரை ட்ரிகர் பண்ணுறதுக்கு இந்த விஷயத்தை அப்படியே கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதாவது இவர் சொன்ன அஜித் குமார் அப்படிங்கிற பேரும் இவர் சொன்ன ரஜினி அப்படிங்கிற பேரும் பார்த்தீங்கன்னா அந்த விக்டிம் யாராக இருந்தாலும் நான் போராடுவேன்னு சொல்லி அவருடைய அந்த போராட்டத்தில் அந்த பேசக்கூடிய தகவல்கள் அத்தனையுமே பார்த்த அத்தனை பேருக்கும் தெரியும். மேடை போட்டு அவர் என்ன பேசினாருங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச உண்மை. அதற்கான ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கு, காமிக்கவானும் கேட்டுட்டாரு. ஆனால் இந்த 2 வார்த்தையை வச்சு அஜித் ஃபேன்ஸுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ராஜ்மோகனை நிப்பாட்டுறது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினி ஃபேன்ஸுக்கு எதிராக ராஜ்மோகன் அவர்களை நிப்பாட்டுறது அப்படிங்கிற ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஐடிவிங் பார்த்தாங்க. தனிப்பட்ட தாக்குதல் பார்த்தீங்கன்னா இவரை நோக்கி வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி. ஏன்னா அவங்க அந்த செய்திகளை முழுமையாக பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. தன்னுடைய தலைவர் ஒருத்தரை திட்டும் போது பார்த்தீங்கன்னா எப்படா நீ பேச போக முடியும்னு சொல்லி அவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு பேசுகிறாங்க. ஆனால் ராஜ்மோகனே அப்படி பேசலைங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச உண்மை.
உண்மை. இது பாயிண்ட். இதை நோக்கி பார்த்தீங்கன்னா தான் மட்டும் ராஜமோகனை அடித்தா சரியாக இருக்காதுன்னு சொல்லி இந்த 2 ஃபேன்ஸையுமே பார்த்தீங்கன்னா ராஜமோகனை அடிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த நேர்காணலோட திட்டமிட்ட விஷயம். அதையும் பார்த்தீங்கன்னா ராஜமோகனை எதிர்கொண்டுகிட்டு இருக்காரு. அதனால தான் நம்ம அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா பக்கபலமாக துணையாக நிற்கணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக பேசிகிட்டு இருக்கோம். இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நேர்காணலில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம போராட்டத்தோட மைய நோக்கத்தை வெளியே கொண்டு வந்துருக்கவே மாட்டார். ஏன் சார் இந்த மாதிரி உடஞ்சி போச்சு, ஏன் சார் தலைவர் 3 நிமிஷம் பேசினார், ஏன் சார் அவர் அப்படி பேசினார், இந்த போர்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்டு வந்து ஒரு ஏஐ ஜெனரேட்டர் போர்டு, அதாவது ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஐடிவிங் பார்த்தீங்கன்னா பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நேர்காணல் இருக்கிறவர் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா எந்த கேள்வி கேட்க போகிறோம் அந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான கேள்வியான்னு கூட ஃபேக்ட் செக் பண்ண மாட்டாங்க போல. அதையும் எடுத்து வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கார். முழுக்க தாவேகா விமர்சனம் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கேள்விகளை பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னபடி டிஎம்கே ஐடிவிங்லேருந்து வாங்கி அந்த கேள்விகளை அத்தனையுமே கேட்டார். ராஜமோகனை சிறப்பாக எதிர்கொண்டதுனால ராஜமோகனை இவங்களால சமாளிக்க முடியல. அதனால பார்த்தீங்கன்னா அவரை ரஜினி ரசிகர்களுக்கு எதிரானதாகவும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்களுக்கு எதிரானதாகவும் அவர் அப்படியே மாற்றி விட்றாங்க. நம்ம தோழர்களும் மீண்டும் ரசிகர் சண்டைக்கு போகிறதுக்காண்டி திட்டமிட்ட விஷயத்தை பார்த்தீங்கன்னா அண்ணன் ராஜமோகன் அவர்கள் மூலமாக டிஎம்கே ஐடிவிங் பார்த்தீங்கன்னா மிக தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன்ல, இந்த விவாதம் பார்த்தீங்கன்னா கருத்தியல் ரீதியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த விவாதத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அவர் செத்துட்டாருங்கிற ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவர் குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் இந்த செய்தியை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வலிக்கும். என்னுடைய கணவர் என்ன தப்பு பண்ணுறாரு, என்னுடைய அப்பா என்ன தப்பு பண்ணுறாருன்னு சொல்லி அந்த புள்ள கேட்கும் போது அவர் எவ்வளோ உடஞ்சு போவார். ஏன்பா பேசுனதுக்காண்டி நான் செத்துட்டேங்கிற செய்தியை பதிவு பண்ணுவீங்க? இது அறமா, இது ஊடக அறமா அப்படிங்கிறதா இங்கே மிக தீவிரமான கேள்வியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுன் வச்சு ராஜ்மோகனுக்கு பார்த்தீங்களா மடக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி தம்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வைக்கிறார். அவர் ரொம்ப அழகாக ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, எதையுமே புரிந்து கொள்ள முடியாமல், அதாவது அவர் வாத திறமைக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல, பதில் சொல்ல முடியாதனால அவருக்கு அறிவில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா முன்னெடுக்கிறாங்க. ரொம்ப தெளிவாக அந்த நேர்காணலில் கடைசியாக ஒரு கொஸ்டின் வரும், ஏன் தாவேகா அதிமுக விமர்சிக்க மாட்டேது, தாவேகா வந்து திமுகவையும் பாஜகவையும் போட்டு பொளந்து தள்ளுது, அதிமுக மட்டும் ஏன் சாஃப்ட் கார்னர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா ராஜமோகன் அந்த நேர்காணலே ரொம்ப தெளிவாக பதில் சொல்கிறாரு, அதாவது பாஜக அப்படிங்கிறது எங்களுடைய கொள்கை எதிரி. என்ன காரணத்துக்காண்டி? பிளவாத அரசியல் நிறையா செய்து மக்களை பிளந்து அரசியல் செஞ்சு அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் அடைய துடிக்குது. அதனால தாவேகா அப்படிங்கிற அந்த ஆரம்பிக்கப்பட்ட கட்சி பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிரானது, எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி, ஒருபோதும் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராது அப்படிங்கிறத அவர் பதிவு செய்கிறாரு. ஆனால் இங்கே திமுகவை ஏன் நாங்கள் கூட சேர்க்கிறோம்னா, திமுக மறைமுகமாக பிஜேபிக்கு உதவுது, வேற எந்த காரணம் கிடையாது. மறைமுகமாக திமுக இங்கே உதவி செய்யறதுனால திமுகவை அரசியல் எதிரியாக வச்சிருக்கோம், மறைமுகமாக இவங்க உதவி செய்யறதுனால இவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஊழல் பண்ண முடியுது, அதிகாரம் கையில் இருக்கு, அதனால மறைமுகமாக எங்களுடைய கொள்கை எதிரிக்கு இவங்க உதவி பண்றாங்க, ஏராளமான சான்றுகள் இதில் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். இதனால தான் நாங்கள் பாஜகவை திமுகவை ஒரே தட்டில் வச்சு பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. அப்போ அதிமுக இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா தாவேகா ஆரம்பிக்கப்பட்டதுக்கு முன்னாடி திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணது யாரு? அதிமுக தானே பண்ணாங்க. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் யார்கிட்ட இருக்கும்? அதிமுக தானே இருக்கும். அதிமுகவை நாங்கள் எங்கே விமர்சனம் பண்ணுறோம்னா எங்களுடைய கொள்கை எதிரியோட போய் கூட்டணி வச்சாங்க. அந்த சமயத்தில் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அதிமுக எதிராக பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா அறிக்கை வெளியிட்டிருப்பாரு. இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, அதிமுக தாவேகா கூட்டணிக்கு வருமானு கேட்கும்போது எங்கள் தலைவரை முதலமைச்சர் வேட்பாளராக யார் ஏற்றுக்கிட்டாலும் அவங்களோட நாங்கள் கூட்டணி வைப்போம். ஆனால் ஒரு கண்டிஷன், அது பிஜேபியும் திமுகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா பாஜகவுக்கு மறைமுகமாக பார்த்தீங்கன்னா திமுக உதவி பண்ணுது, அதனால திமுகவை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இன்னும் ஆழமாக தெளிவாக சொல்கிறாங்க, 2026 தேர்தல் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆகணுமா வேணாமா அப்படிங்கிற தேர்தல் தான், வேற எந்த தேர்தலும் கிடையாது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னா நம்ம யாரை நோக்கி விமர்சனம் வச்சா அது சரியானதாக இருக்கும்? ஸ்டாலின் அவர்களை நோக்கி தான் விமர்சனம் வைக்கணும். இங்கே எடப்பாடி பழனிசாமியை மக்கள் நிராகரித்து ஓரம் தள்ளிட்டாங்க. இப்போ அவங்கள விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவங்க இப்போ அதிகாரத்தில் இருந்தாங்கனாலும் அவங்கள நம்ம விமர்சிக்கலாம், அதிகாரத்தில் இல்லாதவங்களை பற்றி நாங்கள் ஏன் பேச வேண்டிய அவசியம் இருக்கு? எங்களோட சண்டை இன்னைக்குமே அதிகாரத்தை நோக்கியது தான் அப்படிங்கிறதான் ஆழமாக தெளிவாக பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் அங்கே பதிவு செய்கிறாங்க. அதையும் உங்கள் காதில் போட்டுக்கல, தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா விமர்சனம் முன்வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், இவ்வளோ பெரிய தாக்குதல் நடக்குது, அவர் ட்ரோல் பண்ணுறது, அவருடைய விஷயங்கள் அத்தனையுமே தப்பாக கன்வே பண்ணுறதுனா அத்தனையுமே எடுத்து பாருங்க, அத்தனையுமே அவதூறு தான். அவதூறு அடிப்படையில் தான் அவரை ட்ரோல் பண்ணுறாங்க, அவதூறு அடிப்படையில் தான் அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியாக தாக்குதல் நடத்துகிறாங்க. அதனால தான் நம்ம அத்தனை பேரும் பக்கபலமாக துணையாக நிற்கணும் அப்படிங்கிறத நான் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ரெண்டாவது ஒரு விஷயத்துக்கு போகலாம். இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுன் அவர்கள் கடந்த 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவருடைய அலுவலகம் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்பேட்டையில் இருக்குது சென்னையில். அவருடைய அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா மர்ம நபர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஆட்டோவில் வந்திருக்காங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து காரில்
வந்திருக்காங்க. அந்த காரில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கொடி இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா இவருடைய அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா நோட்டமிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் புகார் கொடுக்குறாங்க. மன்னராட்சி மனப்பான்மை அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக தலித் மக்களுக்கு நிறையா துரோகம் செய்து அப்படிங்கிறத வெளியே கொண்டு வரதில் மிகப்பெரிய பங்களிப்பாக பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இருக்காங்க. வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தோட அந்த நேரம் எப்படி ஓடுது அந்த நிறுவனத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு கடிகாரம் ஒன்று இருக்கும். அந்த கடிகாரத்தை பார்த்த அத்தனை பேருக்கும் நிச்சயமாக ஆப்போசிட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே பயம் வரும். ஏன்னா அந்த நேரத்தை யாரும் பார்க்கலன்னா தயவுசெய்து இந்த சைடில் போகிறேன் பாருங்கள். தேர்தலுக்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது, எத்தனை மணி நேரங்கள் இருக்குது, எத்தனை நிமிடங்கள் இருக்குது, எத்தனை நொடிகள் இருக்குது. அதை நோக்கி பார்த்தீங்கன்னா தன்னுடைய அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடிகாரத்தை மாற்றி வச்சிருக்காரு. இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு எதிராக வேலை பார்க்கும் போது இவரை எதிர்கொள்ள முடியல. இவரை கொலை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுறாங்க, நோட்டம் விடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உளவியல் தாக்குதல், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவரை நோக்கி பார்த்தீங்கன்னா கொலை மிரட்டல் அப்படிங்கிற ஒரு உளவியல் தாக்குதல். ரெண்டு வேலை பார்க்குறாங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு லேயர், எங்கேயாவது கட் அவுட் வச்சா நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், கட் அவுட்டை கிழிச்சு விடுறது, அவங்க மேலே கொலவெறி தாக்குதல் நடத்துறது. எங்கேயாவது போயிட்டு ஏதோ ஒரு மீட்டிங்க்கு அனுமதி கேட்டால் எங்கள் தொகுதியோட மாவட்ட செயலாளர் ஒரு மீட்டிங் நடத்த எவ்வளோ கஷ்டப்படுறாருங்கிறது எனக்கு தெரியும். எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறார், எவ்வளோ தூரம் அலைகிறாருங்கிறது நான் கண்ணால் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா அனுமதி தர்றது கிடையாது. அனுமதி தராமல் இருட்டடிப்பு செய்து அங்கே போ இங்கே போ இங்கே போ அங்கே போன்னு சொல்லி சுற்றி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மிக தீவிரமாக பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஏதாவது ஒரு நலத்திட்ட உதவி நம்ம பண்ணோம்னா அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற வேலையில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. விலையில்லா விருந்தகத்தை தடுக்கிறதா இருக்கட்டும், நம்மளுடைய அந்த தண்ணீர் பந்தல் வச்சோம் பார்த்தீங்களா கோடை காலத்தில், அந்த தண்ணீர் பந்தலுக்கு எவ்வளோ கெடுபிடிகள் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஊர் எறிஞ்ச உண்மை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பேசக்கூடிய எழுதக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு அறிவில்லை, உனக்கு அறிவே கிடையாது அப்படிங்கிற ஒரு ட்ரோல் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா எங்களை நோக்கி பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணுவாங்க. நம்மளுடைய வீடியோக்கள் அத்தனையும் எடுத்துப்பாங்க. இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் பேசுனது 7 நிமிஷம் பேசுனது ஒன்று சேர்த்துப்பாங்க. ஒன்று சேர்த்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அவங்களோட ஐடிவிங்கில் பார்த்தீங்கன்னா ஓட்டுன்னு ஓட்டுவாங்க. அதை பார்க்குற சாமானிய பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பசங்களுக்கு அறிவில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க போல் அப்படிங்கிற. ஏன்னா நம்ம தோழர்கள் அத்தனை பேரும் நம்ம வீடியோ முழுமையாக பார்க்குறாங்க, என்ன நடக்குதோ அதுக்கு போய் பதில் சொல்கிறாங்க, அவரோட வீடியோ முழுமையாக பாருங்கிற கருத்தை சொல்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி வீடியோக்களை எடுத்து முன்பின் திரித்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடி சம்பந்தப்பட்ட வழக்கில் பார்த்தீங்கன்னா மொத்த டேட்டாவை எடுத்து வச்சு ஒரு வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, அப்போலாம் ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டாங்க. இவன் மேலே கேஸ் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு 100க்கும் மேற்பட்ட ஐடி பார்த்தீங்கன்னா என்னை டேக் பண்ணியே மிரட்டல் விட்டாங்க. உன் மேலே கேஸ் இருக்குடா, நீ இனிமேல் பேசாதடா, உன் மேலே கேஸ் இருக்குடா அப்படிங்கிற உளவியல் தாக்குதல் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக செஞ்சாங்க. அது நடந்தும் நான் 2 வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது வீடியோ மட்டும் இல்லாமல் இப்போ ஷார்ட்ஸ்லாம் நிறையா போட ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் போடுங்க ஜி, அத்தனைக்கும் ஃபோல்டர் இருக்குது. நான் பேசுகிற ஒவ்வொரு டேட்டாக்கும் தகவலுக்கும் இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டாவையும் உள்ளே வச்சு தான் பேசி கொண்டிருக்கோம். நீங்கள் போட்டிங்கனாலும் அதை எதிர்கொள்கிறதுக்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் எதிர்கொள்கிறோம். இந்த மாதிரி புவா தாக்குதல்லாம் எங்களை நோக்கி பண்ணுறதுலாம் வேஸ்ட் ஜி, வேறு ஏதாவது வேலை பாருங்க அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ச்சியாக சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கட்சிக்காண்டி பேசக்கூடிய, எழுதக்கூடிய அல்லது களத்தில் பயணிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. தோழர்கள் அத்தனை பேருமே இதை கவனிங்க, பக்கபலமாக இருங்க அப்படிங்கிற அந்த ஒற்றை நோக்கத்தோடு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக தீவிரமாக பல விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.